டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழ் புத்தாண்டு மாநிலம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது. அதிகாலையில் இருந்தே ஆலயங்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மக்கள் புத்தாடை அணிந்து அர்ச்சனை பொருட்களுடன் கோவில்களுக்கு சென்று வழிபட்டனர். வீடுகளிலும் புத்தாண்டு படையலிட்டு வழிபட்டனர். சமூக வலைதளங்களில் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர். புத்தாண்டை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை ஒட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த பண்டிகையை கொண்டாடும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த பண்டிகை ஊக்கமளிக்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்த புத்தாண்டு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரட்டும் என்று பதிவிட்டுள்ளார். ஆங்கிலத்திலும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவில் நள்ளிரவு முதல் லாரிகள் வேலை நிறுத்தம் தொடங்கி இருப்பதால் தமிழகத்திற்கு சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சுங்க கட்டண உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து கர்நாடகாவில் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக தமிழ்நாடு, கேரளா மற்றும் வெளி மாநிலங்களுக்கு லாரி சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் காரணமாக காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என்றும் அஞ்சப்படுகிறது. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் கட்சியிலிருந்து விலகுவேன் என தான் ஒருபோதும் அறிவிக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். கடந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் தான் தோற்றதாக ஜெயக்குமார் கூறியிருந்தார். இந்நிலையில் அவர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் இபிஎஸ் புகைப்படத்தை தவிர்த்ததாக பரபரப்பு செய்தி வெளியானது. மேலும் அவர் அதிமுகவை விட்டு விலகுவதாகவும் கூறப்பட்டது. இதுபோன்ற செய்திகள் தவறாக பரப்பப்பட்டு வருவதாகவும், தான் அதிமுகவை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் என்றும், இறுதி மூச்சு வரை கட்சியில்தான் இருப்பேன் என்றும் ஜெயக்குமார் கூறியுள்ளார். பதவிக்காக யார் வீட்டு வாசலிலும் நிற்க மாட்டேன் எனவும் விமர்சித்திருக்கிறார். பாமகவில் தலைவர் பதவி மோதலில் அன்புமணியும் ராமதாசும் உச்சகட்ட மோதலில் ஈடுபட்டுள்ள நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சைதை துரைசாமி சந்தித்து பேசியது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் சைதை துரைசாமி ராமதாஸ் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அன்புமணி தூது அனுப்பினாரா அல்லது பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பேசினாரா என்று கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பேசி சைதை துரைசாமி ஏற்கனவே சர்ச்சையில் சிக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக டாஸ்மாக் கடைகளில் கடந்த 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை பீர் விற்பனை திடீரென சரிந்ததாக கூறப்படுகிறது. பொதுவாக கோடை காலங்களில் பீர் விற்பனை உச்சக்கட்டத்திற்கு செல்லும். ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் மாத தொடக்கத்தில் சில மாவட்டங்களில் மழை பெய்து மக்களை கூலாக்கியதால் பீர் விற்பனை சரிந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 1.30 கோடி ரூபாய்க்கு பீர் விற்பனையாகி இருந்தது. ஆனால் இதே காலகட்டத்தில் இந்த ஆண்டு 94,80,000 ரூபாய்க்கு பீர் விற்பனை ஆகியுள்ளது. இந்த விலை சரிவை சமாளிக்க 5 வகை புதிய பீர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள மணிமண்டபத்தில் அம்பேத்கர் பிறந்த நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திருமாவளவன் உள்ளிட்டோர் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனிடையே சமத்துவத்தை நோக்கி நமது சமூகம் வேகமாக நகர வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னெடுப்புகளை செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சமத்துவ நாள் விழாவில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் முதன்முறையாக சட்டக் கல்லூரிக்கு அம்பேத்கர் பெயரை சூட்டியவர் கருணாநிதிதான் என்று குறிப்பிட்டார். சமூக நீதியை நிலைநாட்டும் அரசாக திராவிட மாடல் அரசு இருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார்.
அம்பேத்கர் புகழை போற்றி வணங்குவதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி சேலம் தொங்கு பூங்கா அருகே உள்ள அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அம்பேத்கர் வகுத்து தந்த அரசியல் சட்டத்தின்படி சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி கொண்ட சமுதாயத்தை அமைக்க உறுதி ஏற்போம் என்று இபிஎஸ் தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்த் பாணியில் ஆன்மீக சுற்றுப்பயணம் தொடர்பான புகைப்படங்களை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் 3 நாட்கள் ஆன்மீக பயணமாக உத்தரகாண்ட் சென்றுள்ளார். இந்நிலையில் பாபா முத்திரையுடன் இருக்கும் போட்டோவை அண்ணாமலை பகிர்ந்திருக்கிறார். இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு கேரள மாநிலம் அட்டப்பாடி அருகே மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக படத்தில் இடம்பெற்றுள்ள நட்சத்திரங்கள் அங்கு முகாமிட்டுள்ளனர். படையப்பாவுடன் 26 ஆண்டுகள் என நடிகை ரம்யா கிருஷ்ணன் புகைப்படம் வெளியிட்டிருந்தார். மற்றொரு நடிகை பர்னா மேனனின் புகைப்படங்களும் பகிரப்பட்டு வருகின்றன. இதனிடையே அட்டப்பாடி ரெசார்ட்டில் நடிகர் ரஜினிகாந்த் தங்கியுள்ள வீடியோ வெளியாகி உள்ளது. ஐபிஎல் தொடரில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் சிஎஸ்கே அணி தமிழ் புத்தாண்டை ஒட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தி தொடர்பான புகைப்படம் வைரலாகி இருக்கிறது. அந்த படத்தில் தோனி, அஸ்வின் உள்ளிட்ட வீரர்கள் பாரம்பரிய வேட்டி சட்டை அணிந்து கம்பீரமாக காட்சியளிக்கின்றனர். தடைகளை தகர்த்து சிஎஸ்கே அணி வெற்றி வாகை சூடட்டும் என்று அணி நிர்வாகம் பதிவிட்டுள்ளது. அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் திரையரங்குகளில் பட்டையை கிளப்பி வருகிறது. தியேட்டர்களில் ஒவ்வொரு காட்சியையும் ரசிகர்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடி வருகின்றனர். வசூலிலும் சாதனை படைத்து வருகிறது. 4 நாட்களில் 155 கோடி ரூபாயை ஈட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் நாட்களிலும் வசூல் மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.